இந்த காட்டாம பண்ண வேலைக்கு எனக்கு 500 ரூபாய் லாஸ்ட். இது நல்லா இருக்கு. இது மச்சான் நல்லா செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 செக்ஷன்ஸ் இருக்கு. ஒரு வண்டி பயங்கரமா டிசைன் பண்ணி வச்சிருக்காரு ஜம். ஸோ கைஸ் ஒரேடியா வந்துட்டோம். 4:30 ஆயிடுச்சு. டோட்டலாகவே இறக்காச்சு நம்மளோட ஸ்டாக். உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். GM, this video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அவங்களோட லிங்க் நான் மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ கிரே மோட்டோ ஃபேமிலி, நான் உங்கள் லோகேஷ். வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ யூடியூப் சேனல். ஜிஎம் இப்போ ப்ரெசென்ட் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தான் இருக்கோம். இன்றைக்கான வ்ளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி இன்னொரு பிளேஸுக்கு தான் போக போகிறோம் ஜிஎம். எதுக்காகனா நம்மளுடைய சிலைங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான். நீங்கள் லாஸ்ட் வ்ளாக்லேயே பார்த்துருந்துப்பீங்க, நம்ம பெரிய பெரிய சிலை தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி சரி பெரிய சிலை தான் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் மட்டும் நினைக்காதீங்க, சின்ன சிலையுமே நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு வர போகிறோம் ஜிஎம். அது எந்த ஊரெலாம் நான் உங்களுக்கு போக போக கண்டிப்பாக பண்ணுறேன். வ்ளாக் என்ன புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஜிஎம் ஃபைனலாக நம்மளுடைய வண்டி கிட்ட வந்தாச்சு. இப்போ ப்ரெசென்ட் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் நடுகாடு கிட்ட தான் இருக்கும் ஜிஎம். அந்த பக்கம் தான் சுடுகாடு. ஏன் நடுகாடுனா, இங்கே தான் ஆட்டோ ஸ்டாண்ட், அதுக்கப்புறமா வண்டி ஸ்டாண்டெல்லாம் இங்கேயே நிறைய வைப்பாங்க. இங்கே மீன் கடை, இங்கெல்லாமே வண்டி ஸ்டாண்ட் இருக்கும். இதுதான் ப்ரெசென்ட் நம்ம வண்டி, ஓகேங்களா? ஏன்னா ஒரு லாஸ்ட் 2 இயருமே இந்த வண்டி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்காக தான் எந்த வருஷமே இந்த வண்டி தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் ஏறிருக்காங்க. நம்ம டேடி அங்கே இருக்காங்க. இன்னும் ஒரு ஆள் வரணும். அந்த ஆள் வந்தால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வண்டி மூவ் பண்ண வேண்டியதான். இப்போ ப்ரெசென்ட் நம்ம எவ்வளோ தூரம் போக போகிறோன்னா, ஆல்மோஸ்ட் நீங்கள் 3 loads அட் 1 time நான் ஒரு vlog கொடுத்துருந்துருப்பேன். அந்த vlogலேயே கிட்டத்தட்ட 130 kilometers நம்ம போயிடணும். இப்போ அதே மாதிரி அங்கே போகிறதில்ல, வேறு இடத்துக்கு போக போகிறேன். அது என்னன்ட்டு நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன், ஓகேங்களா? வாங்க நம்ம போக போக பேசலாம். சிம்பிளாகவே எங்கள் குப்பமில் இந்த பைபாஸில் சிம்பிளாகவே ஆக்சிடென்ட் நடக்கும். ஜிஎம் இப்போ தான் நம்ம மூவ் பண்ண ஸ்டார்ட் ஆகியாச்சு. இப்போ ப்ரெசென்ட் நம்ம எங்கே போக போகிறோம்னா, ஆல்மோஸ்ட் 130 kilometers ட்ராவல் பண்ண போகிறோம் ஜிஎம். கிட்டத்தட்ட சதம் வெளியும் போக போகிறோம். குப்பத்துலேருந்து சதம் வெளியும் போக போகிறோம். ஸோ ஜிஎம் இப்போ ப்ரெசென்ட் நம்ம கூட யாராவது ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நம்மளுடைய தம்பி, அதுக்கப்புறமா நம்மளுடைய ஃப்ரெண்டு ஜிஎம், உள்ள நம்மளோட டேடு, அதுக்கப்புறமா இன்னொரு யாரோ ஒரு அண்ணன் புதுசாக வேலூர்லேருந்து வந்துக்கிறாங்களாம். இப்போ நீங்கள் அந்த சிலை எப்படின்னா, எல்லாம் டோட்டலாகவே மண்ணு தான் இருக்கும் ஜிஎம். நம்ம இப்போ எடுத்துகிட்டு வர போகிற சிலைலாம் டோட்டலாகவே மண்ணில் தான் இருக்கும். எல்லாமே பியோர் மண் தான், பியோர் மண் தான். உங்களுக்கு அங்கே போய் நான் காட்டுறேன் அந்த சிலை எப்படி இருக்குதுன்னு. நீங்கள் லாஸ்ட் இயர் என்னுடைய அந்த vlog பார்த்துருந்தாரு, உங்களுக்கு புரிஞ்சுருந்துருக்கும். அந்த vlog நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த vlogல அந்த வீடியோ, அந்த சிலைங்களாம் நான் காட்டியிருந்துருப்பேன். நீங்கள் அந்த vlogலாம் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த vlogல நான் அந்த சிலையெல்லாம் காட்டுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ ப்ரெசென்ட் ஆல்மோஸ்ட் மூவ் பண்ணியாச்சு. ஒரு 50 kilometers வந்தாச்சு ஜிஎம். ஏன்னா அந்த
கொஞ்சம் முன்னாடி ஆக்சிடென்ட் காட்டியிருப்பேன். அந்த ஆக்சிடென்ட்லாம் பார்த்து எனக்கே ரொம்ப பெஜாராயிடுச்சு. அதனால கொஞ்சம் மூவ் பண்ணிடலான்ட்டு கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு தான் நம்ம இப்போ 1 கிலோமீட்டர் இருக்குன்னு ஆல்மோஸ்ட் ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி கிடைச்சோம். ஆனால் நம்ம லாஸ்ட் வ்ளாக்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ரோடு போட்டு வரப்போ எவ்வளோ பெரிய ஈச்சரில் போயிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ப்ரெசென்ட் எவ்வளோ சின்ன வண்டியில் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்களா, ரொம்ப சின்ன வண்டி தான் இந்த வாட்டி நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கிறது. ஏன்னா சரக்கு அவ்வளோதான் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். நிறையா சரக்குலாம் எடுத்துகிட்டு வர மாட்டோம். என் தலைவன் தான் இது வருஷம் புதுசாக ஆட் ஆன் ஆயிருக்கான். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய ஃப்ரெண்டு நம்ம கூட லோடுக்கு வர ஃப்ரெண்டு இல்லை, நம்மளோட தம்பி ஜிம். இதுதான் நம்மளுடைய வண்டிக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். பெட்ரோல் பங்க் வந்தாச்சு, பார்க்கலாம் இருங்க. நம்ம ஈச்சருக்கு நம்ம எவ்வளோ ஃபில் பண்ணியிருந்தோம் உங்களுக்கே தெரிஞ்சிருந்துடும். கிட்டத்தட்ட 8000 ரூபாய்க்கு நம்ம பெட்ரோல் போட்டிருந்தோம். ஒரே நிமிஷம் விஷயத்தை நான் கொடுக்குறேன். 8000 ரூபாய் பெட்ரோல் போட்டோம்னா இந்த வண்டிக்கு எவ்வளோ பெட்ரோல் போகிறோன்னு நான் அங்கே போய் காட்டுறேன். வாங்க போயிட்டு ஜிம். ப்ரெசன்ட் நம்ம 2000 ரூபாய்க்கு தான் டீசல் போட்டிருக்கோம். நம்ம ஈச்சருக்குன்னா நம்ம எல்லாம் சேர்த்து 4000 ரூபாய்க்கு ஒரு வண்டிக்கு போடுவோம். ஆனால் இந்த வண்டிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்குது. ஆனால் 130 கிலோமீட்டருக்கு மைலேஜ் நல்லா கொடுக்கும் தான் நினைக்கிறேன். இன்டீரியர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஹாய்ண்ணா, இந்த தான் நம்ம கூட ரொம்ப நாள் ஓட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நல்லா உங்களுக்கு நீங்கள் எந்த டைமில் 24 hours ஒரு நாளைக்கு நீங்கள் எப்போனா கால் பண்ணுங்கள், அவர் கண்டிப்பாக வருவார் லோடுக்கு. வாங்க ஜிஎம், நாங்கள் போக போக பேசலாம். ஜிஎம், ப்ரெசன்ட் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வீக்கோட்டா தாண்டி நம்ம இப்போ ப்ரெசன்ட் பழமநேரி ஹைவே போகிற ஹைவேல தான் இருக்கோம். என்ன பிரச்சனைனா வெதர் கண்டிஷன் பாருங்கள். வெதர் கண்டிஷன் ஒன்றும் நம்மளுக்கு மழை தான் ரொம்ப பிரச்சனையே. ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு வரது டோட்டலாகவே மண்ணில் தான். அந்த சளியில் ஒரு ட்ராப் இருந்தாவே அந்த இடத்துல டோட்டலாக ஹோல் ஆகிடும். இப்போ ப்ரெசண்ட்டு அது ஒரு பிரச்சனை. விடுங்க, நாங்கள் எப்படி போகிறதுன்னு தெரில. ஆல்மோஸ்ட் டூரில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாவம் நம்மளுடைய 2 ஃப்ரெண்ட்ஸுமே என்ன அம்மோன்னு நின்றுட்டுருக்காங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ பண்ண வேண்டியதுதான், இன்னும் பண்ணுறதில்ல. மேலேருந்து தார்பாலை எடுத்து தான் போட்டுன்னு உக்காந்து நிச்சயம். மழை மட்டும் கொஞ்சம் ஆறாமல் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். பார்க்கலாம், கடவுள் புண்ணியத்தில் மழை வரக்கூடாதுன்ட்டு ப்ரே பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 62 கிலோமீட்டர்ஸுக்கு நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour 23 minutes போய் ரீச் ஆகிடலான்னு போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி எங்கன்னா ஒரு இடத்துல போய் நம்ம லஞ்சு சாப்பிடணும். ஏன்னா யாருமே ப்ரெசென்ட் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே லஞ்சும் சாப்பிட்றேன். போய் லஞ்சு சாப்பிட்றதுமா தான் போகணும். உங்களுக்கு எல்லாருமே ஒரு டவுட் இருக்கும், என்னடா நீ ஒரே வாட்டி 3 லோடு போட்டால் அந்த லோடுக்கு யாருமே வரல, இந்த லோடுக்கு இத்தனை பேர் வராங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட்னா, இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியிலே 2 பேருக்கான லோட் இந்த வண்டியில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். எப்படின்னா, இப்போ ஃப்ரெண்டில் 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து நம்மளோட டேடி, இன்னொருத்தர் வந்து வேலூர்லேருந்து ஒரு அண்ணா வந்துருக்காங்க, ஓகேங்களா? அவங்களுக்கும் நம்ம இந்த வண்டியிலே லோட் ஃபில் பண்ணுறோம். இப்போ டோட்டலாகவே இந்த வண்டி ஃபுல்லாகவே நம்ம லோட் ஃபில் பண்ணுறோம், ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கும் நம்மளுக்கு தான் இந்த லோட் ஃபில் பண்ணிட்டு தான் நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்காக தான் இத்தனை பேர், ஓகேங்களா? இப்போ அந்த ஒரு ஆள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே கூப்பிட்டு போடுறோம். நம்ம எப்போ லோடுக்கு போனாவே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கண்டிப்பாக கூப்பிட்டு போயிடுவோம். ஏன்னா அப்போலாம் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். கூப்பிட்டு போயிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வர்றது தான். ஏன்னா நம்மளாம் கடை பார்க்கறனாவே கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஜிஎம், இப்போ தான் நம்மளுடைய லஞ்சுன்னே சொல்லக்கூடாது, அது நாங்கள் இப்போ ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டோம், பானிபூரி தான் சாப்பிட்டோம் ஜிஎம். ஏன்னா இங்கே சோமலம்ன்ட்டு ஒரு பிளேஸ் இருக்குது, சதம்க்கு கொஞ்சம் முன்னாடி சோமலம்ன்ட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே தான் நம்மளுடைய லஞ்ச் எங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல. சரி, பானிபூரி சாப்பிட்டு போயிடலாம், நம்ம நைட் லஞ்ச் பண்ணிக்கலான்ட்டு தான் ஒரு பிளானோடு நம்ம பானிபூரி சாப்பிட்டோம். இப்போ இங்கே கொஞ்சம் செல்லலாம் இருக்குது. இங்கே ஒரு சின்ன ஷெட்டு நல்லா வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு நெமலி வச்சு கீழே எலி வாகனம், மேலே அந்த நெமலி ரெக்கைங்களாம் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் ஒரே டிசைன். இந்த பக்கம் பாருங்கள், நெமலி சேம். அது இதெல்லாம் நார்மல் செல்லு தான். இங்கே பாருங்கள், இதெல்லாம் நார்மல் சிலை. ஆனால் அந்த பக்கம் எனக்கு ஒரே ஒரு சிலை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரே ஒரு சிலை தான் செம்மையாக இருக்குது, சும்மா சொல்லக்கூடாது. இந்த சிலை ஒன்று நல்லா இருக்குது. கிருஷ்ணர் அவதாரம், கீழே மாடு, மயில், எலி அதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இது எல்லாம் மினி சிலை.
இந்த சிலைலாம் நான் முன்னே பார்த்துட்டேன். இந்த சிலைலாம் பார்த்து முன்னே பார்த்துலாம் நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ வாங்க பெருசு காட்டுறோம் உங்களுக்கு. பெருசு எவ்வளோ பெருசு இங்கே பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில. வாவ் அப்பா, பாம்பு மேலே வந்துக்கிறது பார்க்கணும். பாருங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஹெவியான சிலை, கொஞ்சம் பெரிய பெரிய சிலை. ஒரே நிமிஷம் வராரு. கொஞ்சம் பெரிய பெரிய சிலைலாம் வச்சுருக்காங்க, செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. பரவாயில்ல. எங்கே 3 வருஷம் பெரிய சிலை? ஓ பரவாயில்லப்பா. இது நல்லா இருக்கு. இது மச்சான் சிலை. இது நம்ம ஃப்ரெண்டு வச்சு சிலை பெயிண்ட் அடிச்சு வச்சுட்டுக்குறாங்க. எப்பா இந்த சிலை மறக்க முடியுமா? இந்த சிலை நம்ம கை கொடுத்துச்சு. நம்ம கொஞ்சம் லோவாக இருக்கிறப்போ இந்த சிலை தான் நம்மளுக்கு ரொம்ப கை கொடுத்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய சிலை வச்சுருக்காங்க. திருப்பதி சிலை இங்கே பாருங்கள், பெயிண்ட் அடித்து எவ்வளோ பெரிய திருப்பதி சிலை வச்சுருக்காங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஓகே, சாட்டிஸ்ஃபைட். அவ்வளோ பரவாயில்ல, நல்லா இருக்குது. அது மட்டும் போதும். ஆனால் இந்த ஒரு சிலை நல்லா பிடிச்சிருக்குது எனக்கு. குட்டி குட்டி சிலை அழகாக இருக்காரு. இங்கே இன்னொரு லாகர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரத்தில் அவரும் நல்லா க்ரோ பண்ணுவார். நம்மளுடைய செட்டுக்கு போகலாம். ஸோ ஜிஎம் ஃபைனலாக நம்மளுடைய டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ப்ரெசென்ட் இங்கே தான் நம்மளுடைய ஸ்டாக்ஸ் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் ஜிஎம். அது என்ன ஸ்டாக்ஸ் நான் உங்களுக்கு போக போக காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொத்தம் கடையில் நம்ம என்னென்ன வச்சுருக்காங்கன்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே பெரிய பெரிய பில்டிங்க்கு எல்லாம் வைக்கிறாங்க பாருங்கள், ஷோகேஸ்க்கு. அந்த ஐட்டம்ஸ் மொத்தமே இங்கெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே விநாயகர் சிலை ஆகட்டும், அதுக்கப்புறமா இங்கே எல்லாமே இங்கே பாட்டு, அது யானை, இங்கெல்லாம் பாட், செடி, பூத்தொட்டி. வாட்டர் கேன் அப்புறமா பார்க்கலாம். இங்கெல்லாம் டோட்டலாக மொத்த செட்டிங் ஏதாச்சும் செட்டிங்லேயே இங்கே கொஞ்சம் இந்த செட்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நம்ம செட்டிங் வேறு, இந்த செட்டிங் வேறு ஜிம். இதெல்லாமே கொஞ்சம் மிஷினில் பண்ணுற செட்டிங் டோட்டலாக வச்சுக்கிறது. இது உங்கள்கிட்ட பணம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரணுன்னா ஃபஸ்ட்டு குபேரம் மட்டும் வாங்கி வைங்க. குபேரம் நல்லா வச்சுருக்காங்க ஜிம். நான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே செம்ம அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். டோட்டலாக நல்லா இருக்குது. காஃபி கப் செம்மையாக இருக்குது. எல்லாம் நல்லா உள்ளே வந்து வச்சுருக்காங்க ஜியம். பாருங்க, மேலே எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாட்டு வச்சுட்டு இதெல்லாம் கொஞ்சம் நார்த் இந்தியா ஸ்டைலில் அங்கே செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. புத்தர் நம்ம இதுக்காக தான் வந்தோம். ஆனால் இந்த மாதிரி சிலை நம்ம ப்ரெசென்ட் எடுக்க போகிறதில்ல. நம்ம எடுக்க போகிறது டிஃப்ரெண்ட்டான சிலை தான். அது நான் என்னன்ட்டு போக அந்த பக்கம் இருக்குது அது செக்ஷன். நான் அதை காட்டுறேன். ஏய் ரஞ்சித், இந்தரா கேட்டாங்க பாடுறா. வாட்டர் பாட்டில் எங்கள் அம்மாவுக்கு எடுத்துட்டேன். இதுதான் ஜியம், தண்ணி பாட்டில் கீழே போட்டானே வச்சுக்கோங்க, கதை முடிஞ்சு. இதெல்லாம் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் ஹேண்டில் பண்ணும் ஜியம். இந்த பொருட்கள்லாம் உடஞ்சின்னா வச்சுக்கோங்களேன், கதை முடிஞ்சு. எல்லாம் டோட்டலாக உங்களுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பொருட்கள் வேணுமோ எல்லாம் இங்கே இருக்குது. ஒரு பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க ஜியம். நல்லா தான் இருக்குது, நல்லா வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம பெருசாக வீடு கட்டுறோம் பார்த்தீங்களா, ஒரு டூப்ளெக்ஸ் ஹவுஸ் கட்டுறோம் பார்த்தீங்களா, அப்போ இதெல்லாம் இங்கே செட்டப் பண்ணால் செம்மையாக இருக்கும். நல்லா செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 4 செக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு செக்ஷன், ஃபஸ்ட் செக்ஷன் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள், 2 செக்ஷன், அதுக்கப்புறமா இதுக்குள்ளே மெயின் பிக்சர் எல்லாம் இருக்கிறது. இங்கே வந்தோன்னா சிலைங்க பாருங்கள். இந்த சிலை தான் ப்ரெசென்ட் நம்ம எடுக்க போகிறோம். இந்த சிலை தான் எடுத்துகிட்டு போய் நம்ம ஊரில் வியாபாரம் பண்ண போகிறோம். நிறைய எல்லாம் சிலை வச்சுருக்காங்க. இங்கே நான் காட்டுறேன் பாருங்கள். சின்ன சிலையிலேருந்து இந்த மாதிரி சிலையிலேருந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த மாதிரி சிலை கூட வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. மினி எல்லாம் சூப்பராக தான் இருக்குது. ஒரே ஒரு டிசைன், பிடிச்ச டிசைன் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்ட்டு. செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. எல்லாம் நிறைய டிசைன்ஸ் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க.
நிறைய இருக்குது. உங்களுக்கு நீங்கள் நினைப்பீங்க எல்லாம் என்கிட்ட கம்மியாக தான் இருக்குன்ட்டு உங்களுக்கு நினைப்பீங்க. எங்ககிட்ட இல்லை, இவங்ககிட்ட கம்மியாக இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் இங்கே எத்தனை ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க. இதெல்லாம் எங்களுடைய குடோன். இங்கே ஒரு செல்லு மட்டும் செலெக்ஷன் பண்ணால் போதும், எல்லாமே உள்ள குடோனில் பக்காவாக செட் பண்ணி வச்சுட்டுக்கிறாங்க. ஐயோ, ஆனால் இந்த வாட்டி மொத்தம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டுக்கிறாங்களே, அதுதான் பிரச்சனை. பாக்ஸில் அடி கொடுத்தா சேஃபாக இருக்கும்னு நம்புகிறோம். இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகிறப்போ உங்களுக்கு எல்லாமே பாக்ஸில் அடி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பாக்ஸில் தான் உங்களுக்கு அடி கொடுப்பாங்க. பயங்கர ஜிஎம் ப்ரெசென்ட் நம்மளுடைய ஸ்டாக்ஸ் ஆல்மோஸ்ட் பாதி ஸ்டாக்ஸ் நம்ம எடுத்து வச்சாச்சு. இங்கே கொஞ்சம்லாம் ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சுருக்க முடியும். இது எல்லாமே டோட்டலாக மினி பீஸ். இங்கே பாருங்கள், இந்த சிலை எப்படி இருக்குது பாருங்கள். இந்த லுக்கே வேறு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்மளோட ஸ்டோர் விசிட் பண்ணி பாருங்கள். நம்மளோட ஸ்டோர் லொக்கேஷன் நான் கண்டிப்பாக கீழே கொடுக்குறேன். குப்பமில் தான் இருக்குது. உங்களுக்கு கேஸ் ஆஃபீஸ் சந்து, அந்த சந்தில் தான் நம்ம ஸ்டோர் இருக்கும். அதுங்கெல்லாம் இங்கே அட்ராக்டிவான சிலைங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இது மொத்தம் நம்மளுடைய ஸ்டாக் அங்கே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறோம். ஓகேங்களா. ஸோ ஜிஎம் இப்போ தான் நம்மளுடைய லோட் ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் முடிஞ்சாச்சு. இங்கே இருக்கிற நம்ம கொஞ்சம் பொருளெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் ஜிஎம். எதுக்காகனா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும்னு சொல்லியிருந்திருக்கேன். சரி, அவனுக்காகன்ட்டு கொஞ்சம் பொருளெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். அது என்னன்னு நம்மளுக்கு காட்டுறவாங்க வந்து ஒரு விஷயத்துக்கு. ஆனால் இவங்க பண்ணுறது ஒரு விஷயம் சொல்லவே பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நான் எத்தனை பொருள் எடுத்துருக்கானோ எல்லாமே தனித்தனி வைக்கணும். 1 2 3 4 5 6 7 இந்த 2 காட்டானுங்க சேர்ந்து தான் இத்தனை பொருள் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் பில்லு எவ்வளோ வரப்போதோ, ஒன்றும் பில்லு எதுவுமே போடல. போகிறப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ ப்ரெசென்ட் டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்கோம், ஆல்மோஸ்ட் 10 o'clock ஆகிடுச்சு. இன்னும் நம்மளோட டின்னர் முடிச்சிட்டு அப்புறமா தான் நம்ம டைரெக்டாக இங்கேருந்து கிளம்புறது. டின்னருக்கு என்னடா பண்ணுறேன்னு கேட்குறீங்க. டின்னர் பார்சல் வாங்கிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறமா தான் நம்மளோட லோடு எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக குப்பம் போகணும். அன்லோடு வந்து மேக்ஸிமம் இன்றைக்கி நைட்டாக இருந்தால் இருக்கும், இல்லைனா நாளைக்கு தான் இருக்குச்சு. நான் என்ன ஏதுன்ட்டு நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஃப்யூச்சர்னால் இந்த விளாகில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா. சரி வாங்க, நம்மளோட லஞ்சை முடிச்சுட்டு டின்னர் முடிச்சுட்டு நம்ம கிளம்பலாம். பில்லு வந்து 2500 சில்லற. இந்த காட்டான் பண்ண வேலைக்கு எனக்கு 500 ரூபாய் லாஸ்ட். தாய மயிர் மாதிரி பண்ணு பைத்துக்காரன எதுக்கு கூட்டு வந்தேன்னு இப்போ தெரிஞ்சிச்சு. வந்தா செமையா பண்ணா போயிட்டான். மூஞ்சி பார்த்துக்கோங்க. ஜியம் வண்டிக்கு பண்ணியாச்சு. டைம் எவ்வளோட 11 மணி ஆயிடுச்சு. ஒரே ஒரு திரும்பி தான் தலை வாங்க தலை. என் தலைனால என்ன பண்ண முடியுமோ அதை அவர் பண்ணிட்டாரு. என்ன பண்ணாருன்ட்டு இவருக்கே தெரியும். அது ஒரு சமூகம் பண்ணுறது. அது என்னன்ட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட் எண்டிங்கில் சொல்கிறேன். சரிங்களா. இவனை கூப்பிட்டு வந்ததுக்கு நல்ல ஆப் எங்களுக்கு வச்சான். கண்ணு இல்லை, வண்டி பயங்கரமாக டிசைன் பண்ணி வச்சிருக்காரு ஜம். நல்ல தண்ணியிலுக்கு ஒரு நல்ல ஃபோட்டோ வந்துச்சு. ரைட்டு போலாம் வாங்க ஜியம். குப்பத்தில் சந்திக்கிறேன். ஸோ கைஸ் ஒரேடியா வந்துட்டோம். ஸோ ஜியம் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஷாப் வந்து ரீச் ஆகிடுச்சு. இப்போ ப்ரெசென்ட் டைம் எவ்வளோ ஆகிட்டுனா ஆல்மோஸ்ட் 1:47 ஆகிடுச்சு. நம்மளுடைய லோட் ஃபுல்லாமே வந்தாச்சு. என்னடா லோட் மொத்தமே நீங்கள் நைட்டு இறக்குறீங்கன்னா, ஏன்னா போகிறதே நம்ம மத்தியானம் போயிட்டு அங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 8 o'clock தான் நம்ம லோடு ஏற்ற போகிறோம். ஏற்றிட்டு நம்ம வர்றதுக்கு ஒரு 1 2 3 4 கூட ஆகிடும். 5 இப்போ லாஸ்ட் விலாகெல்லாம் நீங்கள் பார்த்துருது மிக 5 6 கூட ஆகிடுச்சு. இப்போ இந்த விலாக் இறக்குறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 4 ஆகிடும். நம்ம டைரெக்டாக மார்னிங் ஆகிடும். குட் மார்னிங் விலாக் தான் நான் பண்ண போகிறேன். ஓகே, இந்த ஸ்டாக் நம்ம இறக்குறது ஒரு டைம் லேப்ஸில் நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள்.
ஸோ ஜிம் ஃபைனலாக எல்லா ஸ்டாக்ஸுமே இறக்கியாச்சு. இப்போ ப்ரெசன்ட் டைம் எவ்வளோ ஆகிட்டு இருக்குதுன்னா ஆல்மோஸ்ட் 4:30 ஆகிடுச்சு. டோட்டலாகவே இறக்கியாச்சு. நம்மளோட ஸ்டாக் இறக்குறது கேரேஜ் 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்மளுடைய டேடி வந்து அங்கே ப்ரெசென்ட் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம ஆல்மோஸ்ட் 1 o'clock வந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 4 o'clock வெளியே நம்மளோட ஸ்டாக் இறக்கியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னொரு செப்பரேட் vlog கொடுக்குறேன், ஓகேங்களா? அந்த vlogக்கு ஸ்டே டியூன், ஓகேங்களா? ஸோ ஜிஎம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எத்தனை பிடிக்கலாம் ஃப்ரீயாக விடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் டிரான்ஸ்போர்ட்டிங் ஸ்டாக்ஸ் ஃப்ரம் சதம் டு குப்பம்.